எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கும் நான் குக் வித் கோமாளியோட ரெசிபி தான் பண்ண போகிறேன். நம்ம கிரேஸ் அக்கா செஞ்ச இறால் மிளகு பிரட்டல் தான் இன்னைக்கு பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். கூட ஒரு சின்ன தக்காளியோ கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 100 ml அளவுக்கு. அதையும் அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியில் அந்த தேங்காய் பாலில் நல்லா வெந்து நல்ல தொக்கு மாதிரி ஆகணும். தேங்காய் பாலோட அந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வெந்துட்டதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இறாலை போட்டுக்கலாம். அதில் இறாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னைக்கு பெரிய பெரிய இறால தான் பெப்பர் ஃப்ரை பண்ணுறோம். அதில் இந்த இறா வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸாவது ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இறால்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நான் மூடி வச்சுருந்தேன். இறால் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் ஃப்ரைன்றதால நிறையாவே நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். உங்களுக்கு மிளகாத்தூள் வேண்டாம், பெப்பர்லேயே செய்யலான்னா கூட நீங்கள் பெப்பர் மட்டுமே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் பெப்பரும் சேர்த்து செஞ்சேன். ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டு. கடைசியாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட மிளகு இறால் பிரட்டல் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நம்மளோட இறால் பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிடலாம். குக் வித் கோமாளியில் கிரேஸ் அக்கா செஞ்ச இறால் மிளகு பிரட்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில். இந்த வாரம் வின்னிங் ரெசிபியான இறால் மிளகு பிரட்டல் எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டோம். உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இறால் மிளகு பிரட்டல் சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபி இந்த வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ஏன்னா பெப்பர் நம்ம கோல்டெலாம் இருந்தால் கூட சரியாகிடும். அதனால் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல் ஃபுட்யூலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.